ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் கத்தி சண்டை திரைப்படத்துடைய வீடியோ மிஸ்ட்டை பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஷார்ட் ரிவ்யூ வேணும்னு சொல்லுவீங்கள்ல, ரைட். முதல்ல இந்த திரைப்படம் புதுசாக எதையும் சொல்லலை தமிழ் சினிமாவுக்கு. ரெண்டாவது, சூரஜ் மாதிரியான இயக்குநர்கள் ஒரு கமர்ஷியல் காமெடி கவர்ச்சிகள் இதெல்லாம் கலந்து வச்சு ஒரு படம் எடுப்பாங்க. அந்த மாதிரியான படம் தான் இது. அப்புறம் படத்துக்கு போயிட்டு இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லக்கூடாது. சூரஜ் படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. மூணாவது, இந்த திரைப்படம் ஸ்பெஷல் 26 சிட்டிசன் அது இதுன்னு நொட்டு லூசுக்கு எல்லா படத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கதையாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் அது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கதை. அது இந்த தான் கதைன்னு சொல்ல முடியாது. ஆனால் காமெடி படத்தில் பக்கா. அதனால் காமெடியை ரசிக்கிறவங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வடிவேல் வந்திருக்காரு. ஸோ காமெடி ஃபஸ்ட்டு சூரியக்கு போர்ஷன்னா, செகண்ட் ஹாஃபில் வடிவேல் போர்ஷன். ஸோ அதனால் டோன்ட் மிஸ் இட். காமெடி ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2. இந்த திரைப்படம் டைம் பாஸ் கேட்டகரி. இதுக்கப்புறம் படம் பார்க்கணும் முடிவு பண்ணுறவங்க படம் பார்த்து ரிவ்யூ பாருங்கள். இது ஷார்ட் ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரிவீல் பண்ணிட்டு அது பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. யூ கைஸ் எஸ்கேப் அண்ட் வாட்ச் த மூவி அண்ட் கம் பேக் அண்ட் வாட்ச் திஸ் ரிவ்யூ. ஓகே, ரைட். கத்தி சண்டை படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் விரிவான ரிவ்யூ பார்க்குறோம். கத்தி சண்டை படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். கத்தி சண்டை படத்தோட கதை 300 கோடி ரூபா கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 300 கோடி ரூபாயும் ஜெகபதி பாபு டிசி அவர் பிடிச்சிடுறார். அவருடைய தங்கச்சி தான் தமன்னா விஷால் காதலிக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை மிஸ் பண்ண ஜெகதி பாபுவே கடத்திடுறான். கடத்தினா ஹெல்ப் பண்ணுறதுக்காக விஷாலை வர வைக்கிறார். அப்புறம் தான் விஷால் யாருன்னு தெரியுது. அப்புறம் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் போதுன்னு வச்சுக்காங்களாம். ஸோ சிட்டிசன், ஸ்பெஷல் 26ன்னு ஒரு படம், அது சண்டை காட்சி கூட இந்த ஈக்குவலைசர்னு ஒரு படம் நம்ம டென்சல் வாஷிங்டன் பண்ணது. அதில் ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஒரு ரூமில். இது ஏற்கனவே இப்போ தான் ஒரு படத்தில் அடித்தாங்க, சுட சுட. என்ன படம் தெரியல, அதை கூட நான் தெளிவாகவே சொன்னேன், ஈக்குவலைசர்லேருந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என்னடா இவங்களும் அந்த படத்தை சீனை விட்டு வைக்கல, இவங்களும் அடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு ரூமில் போவோம், வெளில எதிர்க்க உட்காந்துருப்பான், வரிசையில் இந்த பக்கம் 3 பேர் இருப்பான், அந்த பக்கம் 3 பேர். அந்த 3 பேரையும் அந்த 6 பேரையும் அடிச்சுட்டு வில்லங்கிட்ட போய் நிற்கிறது தான் சீனு. இதுலேயும் சுட சுட பண்ணியிருக்காங்க. இது விஷால் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறது, விஷால் அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு என்ன வருமோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது பாருங்கள், சூரியும் விஷாலும் பண்ணுற அந்த காமெடிஸ் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பிரியாணியே சாப்பிட விடாத மாதிரி பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட், அந்த பிஜிபியில் எடுத்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த டான்ஸ், இது பரதநாட்டியம், ஐயோ பின்னிருக்காங்க மனுஷங்க 2 பேருமே. அதனால் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு சீனு. ரொம்ப நாள் கழித்து வடிவேல் திரும்ப வந்திருக்காரு. அந்த அழுகிறது போகிறதெல்லாம் நம்ம அந்த வின்னர்லேயே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் வடிவேல் திரும்ப வந்ததுலேயும் சரி, சில பல காட்சிகள் ரசிக்க வைக்கிறார். ஃபஸ்ட் ஹாஃப் சூரிய பலம்னா, செகண்ட் ஹாஃப் நிச்சயமாக வடிவேல் பலம். கடைசியாக அந்த ஃப்ளாஷ்பேக் படத்துக்கு துருத்திக்கிட்டு நிற்கிது. ஒரு செய்தி சொல்லணுமே அப்படின்றதுக்காக துருத்திட்டு இருந்தாலும் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு பாராட்டலாம். தமன்னா சூப்பராக தான் இருக்காங்க. ஆனாலும் வயசாக அவருக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம தானே தலைவர் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது இல்லையா. பட் இருந்தாலும் பாபி டால் மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு சாங் கொஞ்ச நேரம், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்லாட்டாலும் அந்த பாட்டு முணுமுணுக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அது ஹிப்ஹாப் தமிழனுடைய மியூசிக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் தனி ஒரு டிஃப்ரெண்ட்டு. இந்த பாட்டோட மோடு எல்லாமே அந்த இதெல்லாமே ஒரு மாதிரி கேட்ட மாதிரியே தான் திரும்ப திரும்ப ஒரு கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரம் சாங் குட்டு. இந்த கொஞ்ச நேரம் சாங்லேயே அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின், அப்புறம் ஒரு லைட்லேருந்து ஒரு எல்லோ ஷேடோ எல்லோ அந்த லைட்டு அந்த வெளிச்சம் வர மாதிரி, அது சேர்ஸ் எல்லாம் பாதி பாதியாக வந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பேஸ்கெட் பால், அந்த பேஸ்கெட் உள்ளார இங்கேருந்தே பலூனில் எடுத்து சேர்த்தது. இந்த மாதிரி அந்த பாட்டே ரொம்ப ரசனையாக பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த வெளிநாட்டு பாட்டோட காஸ்டியூம்ஸும் சரி, பேக்கில் ஆடின அந்த சைடு டான்சர்ஸும் சரி, பொண்ணுங்களாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதேமாதிரி அந்த லொக்கேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரிச்சர்ட் எம் நாதனுடைய ஒளிப்பதிவு படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். ஒரு ரிச் ஃபீலை
ஒளிப்பதிவு வந்து கொடுத்ததில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த ஸ்கூலை வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. நல்ல கட்டடமாக தான் இருக்குது. 1959 கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்கூல் இடிஞ்சு போன மாதிரி காமிக்கிறாங்க. இதை விட சிதிலமான நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து உங்களுக்கு நல்லா காமிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல போய் கொஞ்சம் லைவ்லியாக அதெல்லாம் பார்த்து எடுத்துருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல கட்டடமாக இருக்கிறது வந்து திடீர்னு இடிஞ்சு போயிடுச்சுன்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். இந்த திரைப்படம் வந்து ஒரு டைம் பாஸ், ஒரு மூவி. பிஎன்சியில் வந்து இந்த படம் ரசிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி வந்து சுரேஜ் படத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல, ஜோக்கர் மாதிரி படம் இல்லை அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு காமெடியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. அரைச்ச கதையாக அரைச்சிருக்காங்க. காமெடி வந்து படத்துக்கு பலன் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபில் வர காமெடிஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கதை வந்து நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, அந்த மாதிரி தான். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 2 தான். இந்த படம் ஒரு டைம் பாஸ் கேட்டகரி, அதான் சொல்லுவேன். அப்புறம் முக்கியமான விஷயம், சந்தியா தேட்டரில் படம் பார்த்து வெளியே வந்ததுமே நம்மளை கண்டுக்கிட்டு உற்சாகப்படுத்திய பெங்களூர் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி. வேறு என்ன, உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தில் நீங்கள் சினிமா சுவாரஸ்யமான செய்திகளை காண இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.